வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த நல்ல வழிகளை பின்பற்றி நாமும் பலன் பெறுவோம். அந்த வகையிலே இன்றைக்கு பல் துலக்குவதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை பார்க்கலாம். பல் துலக்குவது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அதற்கு ஒரு விளக்கம் தேவையா என்று சந்தேகம், ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது வாழ்நாள் முடியக்கூடிய வரையிலும், அதே போன்று ஒரு மனிதன் காலையில் எழுந்து இரவு படுக்கக்கூடிய வரையிலும் அனைத்திலுமே நல்ல விஷயங்களை போதித்து இருந்தார்கள், கடைபிடித்து வந்தார்கள். அவர்களுடைய சந்ததிகளுக்கு அதை விட்டு சென்றிருக்கின்றார்கள். தங்களுடைய அனுபவ அறிவின் மூலமாகவும், ஆன்மீக அறிவின் மூலமாகவும், அறிவியல் அறிவின் மூலமாகவும் இதை செய்திருந்தார்கள். அப்படியாக பல் துலக்குவதிலே இந்த அவ்வளவு விஷயங்களும் உண்டு. இந்த காலத்திலே நாம் அனைவரும் பெரும்பாலும் பல் துலக்கக்கூடிய பற்பசையானது இனிப்பு சுவை கொண்டு இருக்கின்றது. முதலில் இது தவறு. இரண்டாவது, அந்த பற்பசை ரசாயனம், கெமிக்கல் கொண்டு செய்யப்படுகின்றது. அது உடலுக்கு கேடு விளைவிக்கின்றது. பல்லுக்கு மட்டுமென்றாலும் கூட பரவாயில்லை, உடலுக்கே கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு மனிதன் நீண்ட காலம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் புகைப்பிடித்தால் என்ன ஒரு விளைவு, அவருக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்புகள் தொடர்ந்து பற்பசையினால் பல்விளக்குவதனால் நமக்கு ஏற்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். இவ்வளவு தீங்கான ஒரு பற்பசையை விலை கொடுத்து, அதிலும் அதிக விலை கொடுத்து வாங்கி நாம் பயன்படுத்த வேண்டுமா? நம் வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டுமா? சிந்திக்கலாம். முன்னோர்கள் கடைபிடித்த வழி என்ன? அவர்கள் கோமியம், கோசானம், பசையிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய மூலிகைகளாக, பொக்கிஷங்களாக அது இருக்கின்றது. அந்த கோசானத்தை காய வைத்து வரட்டியாக செய்து அதை அடுப்பிலே எரித்து அதை எரிபொருளாகவும் பயன்படுத்தி அது எரிந்து சாம்பலானதற்கு பிறகு அதை கொண்டு பல் துலக்கினார்கள். அடுத்ததாக ஆலும் வேலும் பல்லுக்குருதி என்று ஆலங்குச்சி, வேலங்குச்சியை கொண்டு பல்விளக்கி இருக்கிறார்கள். அதனுடைய சுவை என்ன? உவர்ப்பு சுவையாக இருக்கும் அல்லது கசப்பு சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கும் உப்பை கொண்டு கூட பல் விளக்குவார்கள். செங்கல்லை தேய்த்து வரக்கூடிய அந்த செங்கல் தூளை கொண்டும் பல் விளக்குவார்கள். பூமியில் இருந்து நல்ல மண்ணை எடுத்து கூட பல் விளக்கி இருக்கிறார்கள். இவை அனைத்துமே உவர்ப்பு சுவை கொண்டதாக இருக்கும். பிறகு கசப்பு சுவை கொண்டதாக இருக்கும். அந்த சுவையே நமக்கு நல்லது. அதே போன்று அதிலே கலப்பிடம் கிடையாது. அதை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது ஒரு விஷயத்திலே. பல்லுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது, விலை கொடுத்தும் வாங்க வேண்டியது தேவையில்லை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. மேலும் கசப்பு சுவையானது இருதயத்திற்கு நன்மை செய்யும். அதே போன்று காலையில் இருந்து கசப்பு சுவையில் ஒரு வேப்பங்குச்சியை எடுத்து பல் விளக்கினோம் என்றால் நம் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளானது அழியும். அது இதயத்திற்கும் நன்மையை சேர்க்கும். அப்படியாக பல் விளக்குவது. இதன் பிறகு நாம் இனிப்பு சுவை கொண்ட பற்பசைகளை தவிர்த்து நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் வேப்பங்குச்சியை கொண்டோ, ஆலங்குச்சியை கொண்டோ அல்லது சாம்பலை கொண்டோ, நல்ல மண்ணை கொண்டோ பல் விளக்குவோம். அது பல்லுக்கும் உறுதி, ஆரோக்கியத்திற்கும் நன்மை செய்யும், நமக்கு செலவும் இருக்காது. அப்படியாக இதை பின்பற்றுவோம். மேலும் இந்த பல் துலக்கக்கூடிய ஒரு விஷயத்திலே நின்று கொண்டு ஒரே இடத்தில் இருந்து பல் விளக்க வேண்டும். நடந்து கொண்டே பல் விளக்க கூடாது என்று ஒரு அமைப்பும் சாஸ்திர ரீதியாக உண்டு. பல் விளக்குவதற்கு கிழக்கு பக்கம் பார்த்து பல் விளக்க வேண்டும். ஒரே இடத்தில் நின்று கொண்டு பல் விளக்க வேண்டும். நடந்து கொண்டே பல் விளக்க கூடாது. இப்படி ஒரு அமைப்பும் உண்டு. இதையும் கடைபிடிக்கும் போது ஆரோக்கியத்தோடு சேர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு நன்மை ஏற்படும். இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற நல்ல விஷயங்களை நாம் தொடரலாம். மேலும் இதை கேட்கக்கூடிய அல்லது இந்த விஷயம் தெரிந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள் நகரத்திற்கு வந்து குறைந்த சம்பளத்திற்காக வீட்டை விட்டு தனியாக வந்து இங்கு தங்கி சம்பாதிப்பதில் பாதிக்கு மேலாக இங்கு செலவு செய்து இருப்பிடத்திற்காகவும் உணவிற்காகவும் செலவு செய்து குறைந்த சம்பளத்திற்கு விடுப்பே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கின்றது. நகரங்களுக்கு கிராமப்புற இளைஞர்கள் வந்து அவர்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை, நகரங்களில் கிடைக்காத நல்ல விஷயங்களை, முன்னோர்கள் பின்பற்றிய நல்ல விஷயங்களை, ஒரு வேப்பங்குச்சியாக இருக்கட்டும், ஆலங்குச்சியாக இருக்கட்டும், அதை தயார் செய்து அதை நன்றாக கெட்டு போகாத அளவிற்கு, நீண்ட நாள் இருக்கக்கூடிய அளவிற்கு சரியாக அதை பேக் செய்து அதை கொண்டு வந்து நகரங்களிலே அல்லது பெரிய கடைகளிலே
கிராமப்புறங்களிலே கூட, நகரங்களிலே கூட, பெரிய நல்ல கடைகளிலே, மார்க்கெட்டிலே, நாட்டு மருந்து கடைகளிலே கூட இந்த பொருட்களை அதனுடைய நல்ல விஷயங்களை விளக்கி சொல்லி கொடுக்கும் பொழுது, இந்த காலத்தில் விளம்பரத்திற்கு கூட ஃபேஸ்புக் என்று, வாட்ஸ்அப் என்று நிறைய இருக்கின்றது. அதை கூட பயன்படுத்தி அந்த இளைஞர்கள் இதை செய்யும் போது அவர்களுக்கு இது தொழிலாகவும் அமையும். அதுவும் பிறருக்கு நல்லது செய்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். அப்படியும் செய்யலாம். நாமும் இந்த விஷயங்களை பின்பற்றி ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.